வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மாலிகா நாராயணன். உங்களோட சொந்த ஊர் எது? தியாகதுர்கம்னு சொல்லிட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கள்ளக்குறிச்சி பக்கத்துல. கள்ளக்குறிச்சி பக்கத்துல. அங்க என்ன ஸ்பெஷல்? எங்க ஊர்ல வந்து மலையம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அது ரொம்ப விசேஷம். அங்க எல்லாம் பௌர்ணமி கூட கிரிவலம் எல்லாம் போறாங்க. அங்க கிரிவலம் எல்லாம் போறாங்க. திருவண்ணாமலை மாதிரி. அந்த அளவுக்கு இல்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க. சரி சரி. கொஞ்சம் உயரமா இருக்கும். நல்லா படி ஏறியும் போறாங்க, கிரிவலம் வராங்க. ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? வாழைத்தண்டு ஆப்பம்னு சொல்லிட்டு. வாழைத்தண்டு ஆப்பம். ஏன்னா வாழைத்தண்டுலாம் யாரும் சாப்பிடறது இல்ல, அதனால இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க. பிரமாதம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது வந்து வாழைத்தண்டு ஆப்பம். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை? ஊற வச்ச பச்சரிசி, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, பொடியா நறுக்கிய வாழைத்தண்டு, உப்பு, தயிர், எண்ணெய், வெந்தயம், உளுந்து ஊற வச்சு. ஓகே, சோ இதெல்லாமே ஊற வச்சுக்கணும். ஆமா. உளுந்து, புழுங்கல் அரிசி, வெந்தயம், இது எல்லாத்தையும் எவ்வளவு மணி நேரம் ஊற வச்சீங்க? 2 மணி நேரம் வரும். 2 மணி நேரம். இது பச்சை அரிசியும் 2 மணி நேரம் வரும். வாழைத்தண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நறுக்கி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுல இந்த நார் எடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. அது நாரு கையில வரது எடுத்துடலாம், மத்தது அப்படியே கிரைண்டர்ல போட்டாலே அரைச்சிடும். சரி, ஓகே. சோ அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நீங்க ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கிற மாவு இல்லையா இது? ஓகே, இதை வச்சு நம்ம இந்த ஆப்பத்தை நம்ம இது பண்ண போறோம். சோ இப்போ ஆப்பம் ஊத்திடலாமா? ஊத்திடலாம். இதை வந்து ஊத்துறதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஸ்பூன் தயிர். 1 ஸ்பூன் தயிர். அது என்ன கணக்கு? ஒரு கரண்டி தயிர் ஊத்தனா மாவு கொஞ்சமா இருக்கிறதுனால 1 ஸ்பூன் தயிர். சரி, ஓகே. இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத மிக்ஸ் பண்ணா தயிர் எதுக்கு ஊத்துறீங்க? அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொஸ் பண்ணுவாங்க. சரி. அடுப்பு பத்த நம்ம சோடா போடுறது இல்லையா, அதனால இந்த வாழைத்தண்டு இந்த தயிர் எல்லாம் போட்டாலே நல்லா சாஃப்ட்டா வரும். சாஃப்ட்டா வரும். ஓகே. அடுப்பு பத்த வச்சிடலாம். பத்த. கடாயில எண்ணெய் கொஞ்சம் போதுமா? கொஞ்சம் போதும். நான் ஸ்டிக். இதுல ஆப்பம் ஊத்துற மாதிரியே ஊத்தணும். ஆமா. இது ஒரே நாள்ல பண்ணிடணும் இல்ல வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரே நாள்ல பண்ணா காலையில அரைச்சு நைட்டுக்கு ஊத்திக்கலாம். இல்ல அதாவது கெட்டுரும், நம்ம வச்சு சாப்பிட முடியாது. இல்ல இது முன்னாடி நாளே ஊற வச்சு அரைச்சு புளிய வச்சு ஊத்துனோம்னா இன்னும் நல்லா இருக்கும், டேஸ்டா வரும். ஓகே. கொஞ்சம் சூடாயிடுச்சு இல்லையா? சூடாயிடுச்சு. ஓகே. கொஞ்சம் எண்ணெய். இது கூட தொட்டுக்கிறதுக்கு எது பெஸ்ட்? புதினா சட்னி நல்லா இருக்கும். புதினா சட்னினா புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் தனியா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிடணும். அவ்வளவுதான். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இது எவ்வளவு நேரம் வேகணும்? 2 நிமிஷம். 2 நிமிஷத்துலயே வெந்துரும். ஓகே. சோ நம்மளோட இந்த வாழைத்தண்டு ஆப்பம் ரெடி. ஆமா. ஆஹா, பிரமாதமா நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டு ஆப்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் டேவே நீங்க இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மறுநாள் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுல கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சோடா கீடா எதுவுமே போடாம சாஃப்டான ஆப்பம். ரெடி ஆயிடுச்சுங்க. பிரமாதம். வாழைத்தண்டு ஆப்பம். அப்பா, சூப்பரான வாழைத்தண்டு ஆப்பம் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. முறுமுறுன்னு பின்னாடி எல்லாம் நடுவுல நல்லா சாஃப்டா. இது கூட ஏற்கனவே நீங்க சட்னி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதுதான் நீங்க சொன்ன சட்னி. ஆமா, புதினா சட்னி. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க, வாழைத்தண்டு ஆப்பம் இதை நான் சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். வாழைத்தண்டு ஆப்பம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு 2 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டோட லேசா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசா அதுல தயிர் சேர்த்துட்டு நீங்க ஆப்பம் சுட்டீங்கன்னா உங்களோட வாழைத்தண்டு ஆப்பம் சூப்பர்வான டேஸ்டோட வருங்க.